ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை வச்சு போண்டா செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. கடலமாவு நான் 1/4 kg எடுத்துருக்கேங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. கொத்தமல்லி இலையும் கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலையில் சிறிதளவு சேர்த்திக்கலாம், பொடியாக கட் பண்ணிவிட்டு 7 மிளகா சேர்த்துருக்குங்க. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் இருக்குங்க. இப்போ இதையும் சேர்த்திக்கலாம். சோடா சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி ஆச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சு ஆச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம கையில் எடுத்தால் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் சூடு பண்ணியாச்சுங்க. சிறிதளவு அப்படியே விட்டுடலாம். எடுத்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துட்டு இருக்குங்க. கேஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். போண்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா முருங்கைக்கீரை போடும்போதே அதோட தனி டேஸ்ட்டுங்க. முருங்கைக்கீரை சேர்த்தும் போது அதுக்கு கூட இந்த கொத்தமல்லியில் இந்த வெங்காயம்லாம் நிறைய சேர்த்தும் போது சூப்பராக இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு தரலாம். பசங்களுக்கு வந்து சாயங்கால டைமில் அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் என்ன சாப்பிடணும்னுட்டு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இது எடுத்துடலாங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சூடாக அப்படியே எடுத்து செய்யும் போதே காலி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட நம்ம சில்லி சாஸ் வச்சு நம்ம சாப்பிடும்போது காலி ஆகிடுங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்துட்டு சில்லி சாஸில் வச்சோன்னே சில்லி சாஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படி நம்ம கிட்ட கேட்கவே மாட்டாங்க. அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.